அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் பெப்பர் ஃப்ரைங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல், குக் ஃபார் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு கூட நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஒரு கடாய் வைங்க, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அந்த முட்டை மேலே லைட்டாக உப்பண்டு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது 3 முட்டைங்க, 2 வெங்காயம், 1 தக்காளி, 3 முட்டை. மூடி போட்டு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஒவ்வொரு முட்டையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு முட்டையை திருப்பி போடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். போட்டுட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் பவுட்ரு போட்டுட்டு எல்லா பக்கமும் கலந்து விட்டு ஆஃப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் பெப்பர் ஃப்ரை தயார்.